தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு மக்கள் வழிபாடு. பொங்கல் பண்டிகையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மக்கள் அனைவரும் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் என்றும் குறையாத அன்பையும் பெற்று வளமோடும் நலமோடும் இன்புற்று வாழ வேண்டும் என வாழ்த்து. பொங்கல் பண்டிகையொட்டி கோவில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தை முதல் நாளில் அனல் பறக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் காளைகளுடன் மல்லுக்கட்டும் காளையர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு டோக்கன் வழங்கவில்லை என புகார். விடியா அரசின் அமைச்சர் மூர்த்தி காரை முற்றுகையிட்டு உள்ளூர் இளைஞர்கள் போராட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் உணவு அருந்துவதற்கு கூட முறையாக இடம் இல்லாததால் குப்பை தொட்டி அருகே அமர்ந்து மக்கள் உணவருந்தும் அவலம். அடிப்படை வசதிகள் ஒன்றுமே இல்லை என பொதுமக்கள் வேதனை. 225 ரூபா வருது, ஆனால் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான எதுவுமே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இவ்வளோ கோடி ரூபா செலவழிச்சு கட்டி வைக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு உருப்படியான இடம் கட்டி வைக்க தெரியலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட சொல்லி தரலாம். ஆனால் ஆசிரமம் கட்டுறவங்க கூட ஒழுங்கான இடத்த கட்டி வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்றதுக்கு உருப்படியான இடமே. சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பெரும்பாலான பேருந்துகளில் நடத்துனர் இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு புறப்படும் தங்களை போக்குவரத்து ஊழியர்கள் மிகவும் தரக்குறைவாக நடத்துவதாக பயணிகள் வேதனை. தாம்பரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு 6 மாதங்களாக ஊதியம் வழங்காமல் போக்கு காட்டி வரும் தனியார் ஒப்பந்த நிறுவனம். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அலட்சிய போக்கால் பொங்கல் பண்டிகை கூட கொண்டாட பணம் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் தவிப்பு. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவலம். ராமநாதபுரம் கமுதி அருகே 500க்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். விதைக்கு கூட நெல் கிடைக்கவில்லை என மூதாட்டி கண்ணீர் மல்க பேட்டி. நாங்கள் நானட்டெல்லாம் அடகு வச்சு நாங்கள் விவசாயம் செஞ்சோம். மழையை நம்பி செஞ்சோம். ஆனால் இப்போ மழை வந்து ஒன்று கூட இல்லாமல் போச்சு. விதைக்கு கூட இல்லை, ஆடு மாட்டு கூட கூடம் இல்லாமல் போச்சு. நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு என்னென்னாலும் செஞ்சால் நாங்கள் இந்த ஊரில் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். பயிர்களை காக்க விடியா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் விவசாயிகளே மோட்டார் மூலம் தண்ணீரை அப்புறப்படுத்தும் அவலம். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் விலை நிர்ணயித்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். குறைந்த விலையில் நெல் கொள்முதல் செய்ய அறிவிப்பு வெளியிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உப்பு வர்த்தகம் பாதிப்பு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்து தவிக்கும் நிலையில் விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை.
உயர் நீதிமன்ற உத்தரவின்படி பள்ளி கல்வித்துறையில் பணி நியமன ஒப்புதல் வழங்காத மதுரை மாவட்ட கல்வி அதிகாரிகள் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் 19ஆம் தேதிக்குள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி சிறை செல்ல நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 20 ரூபாய்க்காக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் சீர்குலைந்து வரும் சட்டம் ஒழுங்கால் பொதுமக்கள் நிம்மதியிழந்து தவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சேம்பூர் அருகே குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது வழக்கு பதியப்படும் என மிரட்டிய காவல்துறை. கொலை கொள்ளை குற்றவாளிகளை கைது செய்ய திராணி இல்லாத விடியா அரசின் காவல்துறையினர் அடிப்படை உரிமைக்காக போராடுபவர்கள் மீது வழக்கு பதியப்படும் என மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என மக்கள் கேள்வி. போலீஸ்லாம் இங்கே வந்திருந்தாங்க, தண்ணி கிடைக்கல, நாங்கள் மறியல் பண்ணுறதுக்காக. என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் இருக்க லேடிஸ்லாம் வந்து கேட்டால் லேடிஸை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், ஏற்று மேலே கேஸை போடுவேன், போய் ஏரி வேலை அட்டையை தான் 100 நாள் வேலை திட்ட அட்டையை எடுத்துருவா, கிழிச்சு போட்டுருவோம், உனக்கு வேலை கிடையாது. எங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நீ வேலைக்கு போக முடியாது. பசங்களை மிரட்டுறாங்க, வேலைக்கு போகிற பசங்களை மிரட்டுறாங்க, கேஸ் போட்டுருவேன், உன் மேலே கேஸ் போட்டுருவேன், நீ வரக்கூடாது, போ இடையே போ அப்படின்னு சொன்னே பசங்க போகிறாங்க, கேட்கறதுக்கு போகிறாங்க. கேட்கறதுக்கு லேடிஸ் வந்து கேட்டவுடனே லேடிஸ் நீ எதுக்கு வர, ஏற்றி லேடிஸ் முதல்ல வண்டியில் ஏற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தண்ணி இல்லைங்க, நாங்கள் தண்ணி எங்களுக்கு. கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சாரங்கபாணி சுவாமி கோவிலில் தை தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். குற்றாலத்தில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த டன் கணக்கிலான அல்வா, சிப்ஸ், பேரிச்சம்பழம் உள்ளிட்டவை பறிமுதல். ஐயப்ப பக்தர்களை குறிவைத்து தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக விசாரணையில் தகவல். புதுச்சேரி வில்லியனூர் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் ஓட விரட்டி கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கொலை நிகழ்ந்ததாக காவல்துறை விசாரணையில் தகவல். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காரில் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 2 பொறியியல் பட்டதாரிகள் கைது. பொம்மை முதலமைச்சர் திரண்ட நிர்வாகத்தால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சுவரொட்டி ஒட்டி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது கஞ்சா போதை ஆசாமிகள் கொடூர தாக்குதல். விடியா அரசின் காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மகர ஜோதி தரிசனம். மாலை 6:30 மணிக்கு திரு ஆபரண அலங்காரத்தில் ஐயப்பனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவில் அருள்பாலிப்பார். மகர சங்கராந்தியொட்டி வட மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு பூஜை. முக்கிய ஸ்தலங்களில் புனித நீராடி பக்தர்கள் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம். மகர சங்கராந்தியை முன்னிட்டு திருப்பதி வெங்கனப்பள்ளியில் உற்சாகமாக நடைபெற்ற மாடுபிடி போட்டி. ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு மாட்டை அடக்கி மகிழ்ந்தனர். டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசை குறைக்க வாகனங்களை இயக்குவதில் கட்டுப்பாடு விதிப்பு. BS3 ரக பெட்ரோல் மற்றும் BS4 ரக டீசல் வாகனங்கள் இயக்க தற்காலிக தடை விதித்து உத்தரவு. டெல்லியில் கடும் குளிர் மற்றும் பனி காரணமாக பள்ளிகளுக்கு விடப்பட்டிருந்த விடுமுறை நிறைவு. அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளின் திடீர் தாக்குதலை தொடர்ந்து இராணுவத்தினர் 3வது நாளாக தேடுதல் வேட்டை. ஆங்காங்கே சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே வாகனங்கள் அனுமதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் ஜெய்ஷ்வால் ஷிம் டுபே அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி அபார வெற்றி. 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் தொடரையும் வென்றது இந்திய அணி.
ஒலிம்பிக் பெண்கள் ஹாக்கி தகுதிச் சுற்றில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா முதலாவது வெற்றி. நாளை இத்தாலியுடன் நடைபெறும் ஆட்டத்திலும் வென்றதாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்திய அணி. இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் கடும் விரிசல். மார்ச் 15ஆம் தேதிக்குள் இந்திய படைகளை திரும்ப பெறுமாறு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸ் கேடு. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள மராஃபி மலையில் 2வது முறையாக எரிமலை வெடிப்பு. எரிமலையில் இருந்து தீக்குழம்பு வெளியேறி வருவதால் அருகே வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம்.